நான் ஒரு நாள் கேட்கிறேன், சார் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இன் யுவர் ஃபியூச்சர் சார்? டு யூ ஹேவ் எனி மீன் கோயிங் டு ரைட் சம் புக்ஸ் ஆர் யூ வாண்ட் டு டிராவல்? நோ பூபதி, ஐ ஜஸ்ட் கோ பேக் டு மை மதர்ஸ் வூம். ஒரு உதாரணத்துக்கு நோன்பு அப்படின்னும் போது விரதம், இது அப்படிதான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டம் இருக்காம அப்புறம் தான் டிஜே ஐயா கிட்ட போன பிறகு நோன்பு என்பது திருத்தம், கரெக்டிங் யுவர்செல்ஃப். இந்த கணவன் மனைவிகள் எப்பவுமே அமைதியா வீட்டுல இருக்கணும். அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு அடிபடுவார். இந்த பாடங்கள் எடுத்துட்டு இருக்கும்போது இவருதான் நினைக்கும் போது நீங்க கேட்டீங்களே எப்படி வந்தீங்க, உண்மையாவே என்னால ஃபர்ஸ்ட் ஸ்ரீராம் சாரை ஏத்துக்க முடியல. இப்ப நான் ஒரு நாள் கேட்கிறேன், சார் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இன் யுவர் ஃபியூச்சர் சார்? டு யூ ஹேவ் எனி கோயிங் டு ரைட் சம் புக்ஸ் ஆர் யூ வாண்ட் டு டிராவல்? நோ பூபதி, ஐ ஜஸ்ட் கோ பேக் டு மை மதர்ஸ் வூம். நான் போய் கருவறைக்குள்ள ஐ வாண்ட் டு கெட். அப்பவும் அதான் சொல்றாரு, நான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் என்ன தெரியுங்களாங்க, விளம்பரமே வேண்டான்னு சொல்ற ஒரு மனிதர். இன்னைக்கு எல்லாரும் பேசும்போது அவங்களே தங்களை குருஜின்னு சொல்லிக்கிறாங்க. குருஜி உங்ககிட்ட எப்படி குருஜின்றாங்க அவங்களே சொல்றாங்க. அது நம்ம சொல்லணும், அவங்க சொல்றாங்க. பட் இப்பேற்பட்ட ஒரு குரு தன்னை வேணான்னாரு. அப்பதான் நான் இன்டர்வியூ எடுக்க போனேன். அதே மாதிரி அதுல இன்னொன்னு, ஏதாவது நம்ம பண்றோம், ஏதாவது பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்ப பார்த்தாலும் உடனே தேங்க்ஸ் சோ மச், தேங்க்ஸ் அதெல்லாம் போடுவாரு. என்ன ஒரு இறை, நம்ம ஒரு கடமை, நம்ம ஒரு அன்பு அதுல வச்சு நம்ம பண்றோம். ஆனா அவர் தேங்க்ஸ் சொல்ல மறக்கவே மாட்டாங்க. சாதாரண ஒரு போட்டோ, சாதாரண இது போட்டாலும் பண்ணுவாரு. இந்த நிகழ்ச்சியை எடுக்க போன பார்த்தீங்களா பிரசாத்ஜி, அப்போ அவங்க சம்பந்தப்பட்டவங்களை எல்லாம் சந்திச்சு, அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அனுபவங்கள் கேட்கும் போதுதான் சார் என்ன நிலை, உங்களுக்கு முதல்ல தெரிஞ்ச நிலை எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகுதான் தெரிஞ்சது. ஓஹோ, இந்த நிலையா, இப்பேற்பட்ட நிலையா. ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு, அதே நேரத்துல ஃபாரின்ல இருக்காரு. சம்பவங்கள் சொல்றாங்க. இங்க பார்த்தா ஊர்லயே போய் பார்த்தா ஊர்ல இல்ல, சார் இல்ல. எங்க இருக்காருன்னு பார்த்தா ஹீஸ் இன் அமெரிக்கா. இது மாதிரி 3-4 இன்சிடென்ட். ஈவன் நவ் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கு இப்ப கூட ஏற்பட்டிருக்கு. இப்போ ஏற்பட்டு இப்ப போய் சென்னையில அவர் பார்த்துட்டு அவருக்கு சந்தனமோ ஒரு குங்குமோ ஏதோ கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் புக்ல எழுதியிருக்காரு. அதை இப்போ ஓப்பனா சொல்லலாம், ஏன்னா புக்ல வந்ததுனால அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஸ்ரீராம் சாரை பார்த்து நன்றி சொல்லும் போது எப்போ அப்படின்னு கேட்கிறாரு. நான் வரவே இல்லைன்றாரு. அப்போ இது என்ன நிலை, இது என்ன நிலை? அப்போதான் நான் உணர்ந்தேன், ஓஹோ இது பெரும் நிலை. ஆனால் ஒண்ணுன்னாங்க, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பகவான் அப்படின்னு, எனக்கு இன்னமும் ஐ மீன் சர்ச் ஆஃப் ஸ்ரீராம் சார் தான். எல்லாருமே அப்படிதான். யாருமே நீங்களாம் ஒரு ஃபுல் சரண்டர் இல்ல, அது சரண்டர் கூட. இப்போ அந்த புக்லாம், இப்போ அடுத்த புக் இப்போ இந்த இன் சர்ச் ஆஃப் மதர் அது போட்டு எழுதி பண்ணிட்டு இருக்கேன், டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயுமே அவர் என்ன சொல்றாரு, அவரும் ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணி அவரோட பல மணி நேரங்கள் பேசி எல்லாம் தெரிஞ்சவரை அவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீராம் சார் இதுதான், இது ஸ்ரீராம் சார் இப்படிப்பட்டவர், அவரை வரையறுக்கவே முடியாது, அவரை கண்டுபிடிக்க யாராலும் முடியாது அப்படின்னு தான் அவரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. கடவுளை அப்படி நம்ம சொல்ல முடியும். அது சில பேர் கேட்டாங்க, அந்த தெய்வீக அம்சங்கள் அந்த இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின் போது நான் ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டுட்டேன். பிரதாப் சார் அவருடைய இன்னொருத்தர் பிரதாப் சுந்தர் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு நண்பர் சொன்னாரு, சார் கேன் ஏபிள் டு டூ எனிதிங், அவரால் எதுவும் பண்ண முடியும். எப்படி சார் சொல்றீங்க கேட்டா, ஒரு நண்பருக்கு, அவர் கிறிஸ்டின் நண்பர், அவர் பேசிட்டு இருக்கும்போது சார் எடுத்து அந்த சிலுவையின் ஒரு பகுதி, அந்த உட்டு, அந்த ஒரு சின்ன விஷயம் அது எடுத்து கொடுத்தாரு. நான் அப்போ ஒண்ணுமே புரியல, அது என்னது, இது எப்படி முடியும், அது இது நம்ப முடியல, ஆனா உண்மை. அதே மாதிரி அந்த ஷிர்டி சாய்பாபா கடைசியா ஒரு வயசான அம்மாவுக்கு ஒரு காயின்ஸ் கொடுப்பாங்க. ஆமா, அந்த காயின்ஸ் அவர் ஷிர்டிக்கு போயிருந்த போது ஒரு அது காமிச்சிருக்காரு. அந்த காயின்ஸை அப்போ உடனே வச்சிருக்காங்க. இல்ல அப்போ கை மூணு திருப்பி அது போயிடுச்சு, அது எங்கே வந்ததோ அங்கேயே போயிடும். ஆமா ஆமா, இதுல நீங்க சொல்லும் போது he can able to produceன்னு சொல்லப்போ அவரை பத்தி ஒரு நம்ம சொல்றது ஒரு தலைமுறை இருக்கும். இன்னைக்கு டெப்டி சிஎம் இருக்கார் பவன் கல்யாண், ஆந்திராவோட. அவர் ஒரு முறை ஒரு அழகான வார்த்தை சொன்னார். அவருக்கு ஒரு சம்பவம் நடந்து பாருங்க. அது என்னென்ன மிராக்கிள்னா, அன்னைக்கு நான் பவன் கல்யாண் சார் பார்க்க போறேன். அப்போ ஸ்ரீராம் சார் இருக்காரு. சடனா ஒரு புக்கு கொடுத்து ஒரு விபூதி ஒன்று கொடுத்தாரு என்கிட்ட. நான் எடுத்துட்டு போறேன். என்னோட நண்பர் கிறிஷ் டைரக்டர் வந்தாரு. அப்போ கல்யாண் ஷூட்டிங், ஒரு வக்கீலா நடிச்சு, வக்கீல் சாப்ன்றதுல நடிச்சுட்டு இருக்காரு. டிஸ்டர்ப்டா இருக்காரு. நான் போன 5 நிமிஷம் பேசணும். அதுக்கப்புறம் இது சார் கொடுத்தாரு, இந்த புக்கு கொடுத்தேன். அந்த விபூதி வாங்கினாரு. அடுத்த ஷாட்டுக்கு போறாரு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உற்சாகமா வந்தாரு. புக்ராஜ் எப்படி இது கொடுத்தாரு? இல்ல சார், நேற்று மீட் பண்ணேன், இது வந்தது. யூனோ வாட் ஹேப்பன் இன் பிட்வீனர்? என்னன்னா, ஃபாரின்ல அவருடைய டாட்டர் எங்கேயோ வெளியே போயிருக்கும் போது மிஸ் ஆயிட்டாங்க. ஐயோ, இங்க ஷார்ட்
இப்போ ஒரு கலைஞனோட வாழ்க்கை இதுதான், இங்க வந்து என் டாக்டர் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஹி ஹேஸ் டு ஆக்ட் அங்க. ஆனா டிஸ்டர்ப்டா இருக்கார் பாருங்க, அந்த நிமிஷம் வந்து இதை ப்ரிடிக்ட் பண்றவர் தானே சார், எல்லாமே கண்டுபிடிக்கிறவர். அந்த லெட்டருக்கு இந்த ஒரு புக்கு இந்த இந்த கையில அவர் வாங்கின அடுத்த நிமிஷம் ஒரு கால் வருதான், இந்த இடத்துல டாக்டர் சேஃபா இருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த கிருஷ்ணன்ற நண்பருக்கு தெரியாது ஸ்ரீராம் சார் பத்தி. ஹூ இஸ் ஸ்ரீராம் சார் அப்படின்னு பவன் கல்யாண் சொன்னது. நான் இது எல்லா மேடைகளையும் சொல்லியிருக்கேன். ஈவன் தோ இட் ரிப்பீட்டட், ஐ வாண்ட் டு சே இட் அகைன் பிகாஸ் இட்ஸ் அ குட் திங். அப்போ கல்யாண் சொன்னது, இந்த வேர்ல்டுல என்னோட சார் மிஸ்டர் ஸ்ரீராம் சார் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் எனிதிங் அண்டர் த வேர்ல்ட். ஹி கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் எனிதிங். இந்த கையில இந்த கைக்குள்ள எதையும் கொண்டு வர முடியும். பட் அதுதான் ஸ்ரீராம் சார் தான் கிடையாது. அதுக்கும் மேல என்ன என்னன்னா, இந்த மிராக்கிள்ஸ் ஸ்ரீராம் சார் இந்த மிராக்கிள் பண்றாங்க, அந்த மிராக்கிள் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கும் மேல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட் இஸ் லைக் கிவிங் லாலிபாப் டு சில்ட்ரன் அப்படின்ட்டு. அது வந்து அதுவுமே வந்து விதிக்கப்பட்டாதான் நடக்கிறது அப்படின்னு. எல்லாருக்கும் நடக்கலையே, எல்லாருக்கும் நடக்கல. அது அவர்களுக்கு தேவைப்படும் போது அது கூட சொல்றாரு, when he needs the prediction letter கொடுத்தாருன்னு சொல்றாங்கல்ல எல்லாருக்குமே. அப்ப கூட என்ன நீடட் பேஸ்ல தான் கொடுக்குறாரு. ஏன் இவர் கொடுத்தாரு, ஸ்ரீராம் பாலாஜிக்கு கொடுத்தாரு, கணபதி ராஜு கொடுத்தாரு, ஸ்ரீனிவாஸ் ராஜு கொடுத்தாரு, இன்னொருத்தர் கொடுக்கல. அந்த நீடட் பேஸ்ட்ல தான் அந்த லெட்டர்ஸோ அந்த இதுவோ அவர் ப்ரொவைட் பண்றாரு. மெயின் அவர் சொல்லக்கூடியதும், நான் இப்ப டிஜே நையான்னு சொன்ன பாருங்க, இவங்க 2 பேரோட கம்பேரிட்டிவ் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா, எந்த இடத்துலயுமே இவங்க குறிப்பிட்ட கடவுளை பத்தி பேசினதே இல்லை. நீ போய் முருகரை கும்பிடு, நீ போய் விஷ்ணுவை கும்பிடு, நீ போய் சிவனை கும்பிடு, எங்கேயுமே எங்க டிஜே நையா ஒரு நாளும் பேசினது இல்லை. அதே மாதிரி ஸ்ரீராம் சார் ஒரு நாளும் பேசினது இல்லை. அண்டர் த லா ஆஃப் பிலாசபி, அவ்வளவுதான். அவங்க பேசுறது எல்லாமே, அவங்க சொல்றது என்னன்னா செயல் விளைவு தத்துவம் வர எங்க ஐயா. நீ என்ன செய்கிறியோ அது உனக்கு கிடைக்கும். காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட். அதே மாதிரி பொறுப்பேற்றுக் கொள்ளணும். எது வந்தாலும் அதை தள்ளாத, அடுத்து வந்து நீ தான் ஏத்துக்கணும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஏன்னா பொறுப்பேற்றுக் கொண்டால் அடுத்து உன் மனநிலை மாறும்னுவார். அதுதான் டிஜே நையாவும் மெயின். நம்ம ஸ்ரீராம் சார் இவர் என்ன சொல்றாரு, வாட் எவர் ஹேப்பன் டு யூ டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். அந்த ரெஸ்பாண்ட்ன்ற வார்த்தை என்ன அர்த்தம்? யூ ஹேவ் டு டேக் இட். இப்போ டிஜே நையாவோட டீச்சிங்ஸ்லயும் ஸ்ரீராம் சாரோடைய டீச்சிங்ஸ்லயும் என்ன வந்து ஒற்றுமையா நீங்க பாக்குறீங்க? எப்படி நீங்க வந்து அவரோட டிஜிஎன் சாரோடைய ஃபாலோவரா இருந்து எப்படி உங்களால இம்மிடியேட்டா டக்குன்னு அப்படி வந்து ஸ்ரீராம் சார் ஒரு ஃபாலோவரா வந்து how you are able to change and adapt, எப்படி மாத்திக்க முடிஞ்சது உங்களுக்கு? இல்ல இட்ஸ் a beautiful question. இது பல விஷயங்களுக்கு இது திறவுகோலா இருக்கும். எப்படின்னா, நம்ம ஒரு குரு கிட்ட இருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்ம் போகும்போது we cannot able to accept. இப்போ நீங்க அழகா சொன்னீங்க, எல்லா ஆச்சாரியர்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது அவர்களை நீங்க எப்படி பார்த்தீங்க, அப்புறம் ஸ்ரீராம் சார் எப்படி பார்த்தீங்க அப்படின்றத நீங்க விளக்குனீங்க. நான் வந்து ஸ்ரீராம் சார் இவரு எங்க ஐயா டிஜே ஐயாட்ட போகும்போது அவரு ஏகபத்தினின்ற மாதிரி அவர் ஒருவரை தவிர எதுவுமே போக மாட்டேன். அவர் தான் எல்லாமேன்னு இருப்பேன். ஏன்னா அந்த டீச்சிங் வந்து அவ்வளவு யூனிக். எதை பற்றி எடுத்தாலும் அவர் வந்து எங்களுக்கு பஜகோவிந்தம் எடுப்பாரு, தமிழ்ல மோக முத்கரம்ன்றது இருக்கும். அது அப்போ ஆதிசங்கரருடைய அத்தனை விஷயங்களையும் அவ்வளவு அழகா, அதாவது எந்த இடத்துல உட்கார்ந்து பாடம் எடுத்தாங்க, எத்தனை பேர் எடுத்தாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன். ஆண்டாள் எடுக்கும்போது ஆண்டாள் வந்து காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வராங்க, தோழியர்கள்லாம், அதாவது பாடல் ஒண்ணு, அந்த பாடலோட டிஸ்கிரிப்ஷன். ஒரு டைரக்டர் வந்து அந்த ஃபிலிமா எடுத்தா எப்படி இருக்கும், அந்த விஷயங்கள் அவ்வளோ அழகா சொல்லுவார். அப்போ ஒரு மிகப்பெரிய அறிஞர்லாம் வந்து கேட்குறாங்க. ஈவன் இளையராஜா சார் ஒரு முறை கூட வந்து கேட்டிருக்காரு. கேட்டுட்டு வியந்து போய் கேட்குறாங்க, இது எப்படி அந்த பாட்டு தெரியும், காலையில் எழுந்திரிச்சாங்க, வந்தாங்க, ஒரு தோழியா எழுப்புனாங்க, இப்படி போனாங்க, எப்படி போனாங்க. அது வந்து ஆக்சுவலி குளியல் இல்லை, அது ஞான குளியல். அதுதான் அது மெயின். இவங்க அந்த காலத்துக்கே போயிடுவாங்க. அவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த மரம், அந்த செடி கொடிகள், இதெல்லாம் சொல்லும்போது எங்க ஐயா டிஜிஎன் ரொம்ப இன்னசென்ட்டா எப்படி சொல்லுவாருன்னா, அதை நீங்க படிச்சது இல்லைங்க, கேட்டது இல்லைங்க, நான் பார்த்தது அப்படின்றாரு. அதாவது அவர்கள் பார்த்தது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது உணர முடியல. எப்பவுமே நமக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அறிவு வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, நமக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு, குரு பேசும்போது கூட டவுட் என்னது இது, எப்படி பார்த்தன்றார். அப்புறம் போக 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 தான் அது உணர ஆரம்பிச்சோம். ஓ, இவங்கெல்லாம் தே கேன் கோ டு தட் பிளேஸ், தே கேன் see. மயிலாப்பூர்ல அந்த கபாலி கோயிலுக்கு முன்னாடி எஸ்பி குமார்னு இருந்தார் எங்க நண்பர். அவர் வீடு இருக்கும், ஃபிளாட்ல அங்க எங்க ஐயா தங்கியிருந்தார். காலையில 4:30 மணி 3:30 மணிக்கு வெளியே நின்று பார்ப்பாராம். அப்ப இந்த எஸ்பி குமார் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஒன்றும் இல்லை, 63 நாயன்மார்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வரான். 63 நாயன்மார்கள் வலம் வந்துகிட்டு இருக்காங்கன்றத அவர் சொல்லும் போதே எனக்கு அப்படியே புல்லரிக்காது. அவர் பேசும்போது
அப்படி அதை வந்து சர்வசாதாரணமா சொல்றாங்க. அப்படி அந்த நிலையிலிருந்து பாடம் சொல்லும்போது அதுதான் அந்த வார்த்தைகள் அப்படி வரும். அதே மாதிரி அவர் எதை எடுத்தாலும் யாருமே எடுக்காத ஒண்ணு எடுப்பாருங்க. மத்ததெல்லாம் பரவாயில்ல. திருக்குறள் அற்புதமா இருக்கும். அதாவது திருக்குறள் வந்து நாங்க வந்து சின்ன வயசுல திருக்குறள் முனுசாமின்னு இருந்தாங்க ஆமா, பெரியவர். ஆமா. கபாலி கோயில்ல பசங்க நாங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் நடத்தினோம். ம். வாரம் வாரம் போய் அவரை கூப்பிட்டு நாங்களே பண்ணோம். அப்போ தொடர்ந்து கேட்டிருக்கேன். ஆனால் பல விளக்கங்கள் டிஜே நையா வரும்போது மாறிச்சு எங்களுக்கு. ம். ஒரு உதாரணத்துக்கு நோன்பு அப்படின்னும் போது விரதம் இது அப்படிதான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டம் இருக்கு. அப்புறம் தான் டிஜே நையா கிட்ட போன பிறகு நோன்பு என்பது திருத்தம். ம். கரெக்டிங் யுவர் செல்ஃப். அதான் இலர் பலராகிய காரணம் நூலார் சிறர் அந்த பாட்டு வரும் பாருங்க. அப்போ காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேட்கும்போது கூட அவர் சொல்றாருல, அவரு என்னுடைய நோன்புல தான் தப்புன்றாரு, அவங்க மேல தப்பு இல்லைன்றாரு. அப்ப என்ன அந்த செயல் திருத்தம், அந்த வார்த்தை புதுசா இருந்தது. எல்லாத்தோட சிறப்பு டிஜி நையாவுடையது. நான் அதை அப்படியே கம்பேர் பண்றேன் நம்ம ஸ்ரீராம் சார். என்ன அப்படின்னா, நீங்க பிலாசபி இதெல்லாம் விட்டுருங்க. சிம்பிள் என்னன்னா டே டு டே லைஃப்ல உராய்வு இல்லாமல் இருக்கணும்னு வரும். ம். அது ரொம்ப இன்னைக்கு வரைக்குங்க எங்களுக்கு ஞானம் வந்ததோ, நாங்க அறிவு வந்ததோ, அது புரிஞ்சுக்கிட்டோமோ அது தெரியல. ஆனா ஒரு விஷயம் வந்தது. அது என்னன்னா லிவ் வித்தவுட் ஃப்ரிக்ஷன் வரும். ம். அதுக்கு தான் சொல்லுவாரு இந்த இசைபட வாழ்தல். இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் எப்படி அதுக்கு முன்னாடினா இசைனா புகழ்னு போட்டிருந்தோம். ம். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அதாவது இது என்ன சிறப்பு பாருங்க, உயிர் வந்து ஊதியம் கேட்குது. ம். நான் சுமந்துகிட்டு இருக்கேனே இந்த உடலுக்கு, எனக்கு என்ன நீ என்ன சேலரி கொடுக்க போற, என்ன நீ கொடுக்கணும்னா ஈதல் இசைபட ஈதல் கொடுக்கறது ஒன்று ஒரு பக்கம் இருக்கட்டும். இசைபட வாழ்தல்ன்றது இசை வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ம். நான் கூட ராஜேஷ் சார் ஐயா அமரர் ஆயிட்டார். அந்த தளத்துல பேசும்போது கூட ஸ்ரீராம் சார் பத்தி பேசும்போது கூட இந்த டிஜே நையா பத்தி குறிப்பிட்டிருந்தேன். அப்போ இந்த ஃப்ரிக்ஷன் ஏன் அப்படின்னா, இந்த கணவன் மனைவிகள் எப்பவுமே அமைதியா வீட்டுல இருக்கணும். அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு அடிபடுன்னு. பிகாஸ் தட் வைப்ரேட் அந்த அந்த வார்த்தைகள் போய் அந்த சுவரில் இருக்கு. அது சத்தம் போடக்கூடாதுன்னு. பிரசாத்ஜி நீங்க சத்தம் போடக்கூடாது வீட்டுல. அப்படி ஒரு அந்த வேர்ட்ஸுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி யாரும் எடுக்காத பாடம் யோக வாசிஷ்டம். வசிஷ்டர் அதுல ரொம்ப அற்புதம். எல்லாருமே வந்து ராமாயணத்தை அவர் 2ஆ பிரிப்பார் எங்க ஐயா. அதாவது வசிஷ்ட ராமாயணம்னு ஒண்ணு பிரிப்பார். அந்த பிரிக்கிறதுல என்ன அழகுன்னா, ஒரு 16 வயசுல அந்த ராமருக்கு அந்த தவிப்பு ஏற்பட்டு என்னன்ற ஞானத்தை அப்படின்னு வந்து நிற்கும் போது, ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அவரை ஜீவன் முக்தர் ஆக்கிட்டாரு வசிஷ்டர் ராமரை அப்படின்வாங்க. அந்த சமநிலை பாவம் வந்துருச்சான். அதனாலதான் நாளைக்கு நீ ராஜாவாக போறன்னு அப்படியே கேட்டாராம். நீ காட்டுக்கு போவரு அப்படியே கேட்டாராம். அதாவது அந்த சமநிலை அதை தான் எங்க ஐயா வந்து முன்னிலைப்படுத்துவார். அந்த இறைத்தன்மையோட இதைதான். அதே மாதிரி கிருஷ்ணரை பத்தி பேசும்போது கூட அவர் செஞ்ச அற்புதங்கள் மிராக்கிள்ஸ் இதெல்லாம் பேச கீதாச்சாரியன் அதுதான் முக்கியம்வார். அவன் ஒரு கீதாச்சாரியன் சொல்லி அந்த ஆச்சரியனா இருந்து பேசுவார். அதே மாதிரி சொல்லும்போது கூட என்ன சொல்லுவாருன்னா, அந்த பாஞ்சாலி எத்தனையோ நாமங்களை சொல்லி கூப்பிட்டாலாம் அந்த துகில் அந்த அவங்க உரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ எதுக்கும் வராதவர் என் இருதய வாசா அப்படின்னு வாழலாம், எனக்குள்ள இருப்பவனே அப்படின்னு தான் வெளியே வருவார். ஸோ இங்க என்ன சொல்லுவாருன்னா, அப்பதான் எங்களுக்கு என்னன்னா த ஜர்னி அவுட் சைடு இருந்தது, த ஜர்னி ஸ்டார்டட் கோயிங் இன்சைட். அதன் பிறகுதான் உள்ள போக ஆரம்பிச்சோம். அப்படி போகிற தருணம் இந்த பாடங்கள் எடுத்துட்டு இருக்கும்போது இவருதான் நினைக்கும் போது நீங்க கேட்டீங்களே எப்படி வந்தீங்க, உண்மையாவே என்னால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரீராம் சாரை ஏத்துக்க முடியல.